சமநீளமுள்ள 4 கம்பிகள் ஒரே இழுவைக்குட்பட்டுள்ளன. இக்கம்பிகளின் இயல்புகள் பின்வருமாறு. A, B, C, D என்பவற்றில் இங்கே அங்கின் மட்டு விட்டம் என்பன தரப்பட்டுள்ளது. இங்கே ஒரே சமநீளமுள்ள ஒரே இழுவைக்கு உட்பட்டுள்ள 4 கம்பிகள் தந்திருக்காங்க. A, B, C, D என்ற 4 கம்பிகள் தந்திருக்காங்க. அவற்றின் யங்கின் மட்டு, அவற்றின் விட்டம் தந்திருக்கிறாங்க. இதில் ஏற்படுற நீட்சி பற்றி எங்கள்கிட்ட கேட்குறாங்க. எங்களுக்கு தெரியும் வழமையாகவே யங்கின் மட்டு சமன் FL0/AE. FL0/AE. அப்போ இங்கே 4டையும் ஆரம்ப நீளம் சமன் என்று தந்திருக்காங்க. சம நீளமுள்ள 4 கம்பிகள் ஒரே இழுவை, அதாவது விசையும் சமன், நான் கொடுக்குற ஒரே இழுவைண்டா விசையும் சமன், சம நீளமண்டா ஆரம்ப நீளமும் சமன். அப்போ y நேர்விகித சமன் 1/AE என்று நாங்கள் கொள்ளலாம் தானே. இழுவை மாறிலியண்டா F மாறிலி, சம இழுவைண்டா F மாறிலி, சம நீளமண்டா L0 மாறிலி. அப்போ இங்கே A என்றது குறுக்குவெட்டு பரப்பு, E என்ற நீட்சி, y என்பது யங்கின் மட்டு. ஆனால் இது ஒரு வட்ட குறுக்குவெட்டுள்ள கம்பி. அப்போ நாங்கள் இதை இப்படி எடுப்போம். குறுக்குவெட்டு என்னது? குறுக்குவெட்டு அல்லது குறுக்குவெட்டு ஏரியா சமன் பை D/2 வர்க்கம் தானே. அப்போ A என்ன சொல்லலாம்? பை D வர்க்கம் பை 4 என்று கொள்ளலாம். அப்போ அதை இந்த ஏக்கு பதிலாக பிரதிகள் y நேர்விகித சமன் 1/கீழ் பை D வர்க்கம் பை 4 இன்ட்டு E. எங்களுக்கு தெரியும் இந்த 4 ஒரு மாறிலி, இந்த பை ஒரு மாறிலி. இப்போ நாங்கள் y நேர்விகித சமன் 1/கீழ் D வர்க்கம் E என்று கொள்ளலாம். இதிலேருந்து நாங்கள் முடிவுகள் எடுக்க பார்ப்போம். முதலாவது நாங்கள் பார்ப்போம், விட்டம் குறைஞ்சது E நீட்சி மாறாமல் இருக்க, நீட்சியை பற்றி நாங்கள் கதைக்கணுமெண்டா யங்கின் மட்டு மாறாமல் இருக்கக்குள்ள D குறைஞ்சது E கூடினதாக இருக்கும். யங்கின் மட்டு மாறாமல் இருக்கக்குள்ள, யங்கின் மட்டு மாறிலி என்று வைப்போமே. அப்போ D வர்க்கம் நேர்விகித சமன் 1/கீழ் E ஆக இருக்கும். இப்போ இதுலேருந்து எங்களுக்கு என்ன தெரியுதுண்டா, யங்கின் மட்டு மாறாமல் இருக்குது. அப்போ ஏயின் பியையும் எடுக்கலாம், சியையும் டியையும் எடுக்கலாம். அங்கே தான் யங்கின் மட்டு மாறாமல் இருக்குது. யங்கின் மட்டு மாறாமல் இருக்கக்குள்ள விட்டம் கூட நீட்சி குறையும். அப்போ விட்டம் குறைய நீட்சி கூடும். விட்டம் குறைஞ்ச ஏபி எடுத்தோம்டா, A,B எடுத்தோம்டா அதில் விட்டம் குறைஞ்சது என்னது? விட்டம் குறைஞ்சது A, D குறைஞ்சது A. அப்போ E நீட்சி கூடினது A. C,D எடுத்தோம்டா விட்டம் குறைஞ்சது C. எனவே நீட்சி கூடினது நீட்சி கூடினது C. அப்போ ஏயையும் சியையும் இனி தனியாக அவுட் பண்ணு. ஏயிலையும் சியிலையும் என்னது? ஏயிலையும் சியிலையும் விட்டம் மாறாமல் இருக்குது. அப்போ இதே ஈக்குவேஷனில் நாங்கள் இப்படி எடுத்துக்கணும். விட்டம் தானே மாறிலியாக இருக்குது. அப்போ y நேர்விகித சமன் 1/கீழ் E என்று நேரடியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதை நாங்கள் ஏக்கும் சிக்கும் ஒப்பிட்டோம்டா E எங்களுக்கு என்ன தெரியும்? யங்கின் மட்டு மாறுது. அப்போ யங்கின் மட்டு கூடையாக இருக்கிறதுக்கு நீட்சி குறைவு, யங்கின் மட்டு குறையாக இருக்கிறதுக்கு நீட்சி கூட. அப்போ நம்ம இப்போ ஏயும் சியும் நீட்சி கூடினதுன்னு கண்டுட்டோம். விடையிலையும் எங்களுக்கு பெரிய நீட்சின்னு தான் ஒரே மாதிரி தந்துருக்குறாங்க. அப்போ நாங்கள் பெரிய நீட்சியை பார்ப்போம். அதனால தான் ஏயும் சியும் எடுத்தோம், நீட்சி கூடினது. இப்போ அதில் பார்ப்போம், நீட்சி கூடணுமெண்டா யங்கின் மட்டு குறையணும். அப்போ யங்கின் மட்டு எதில் குறைஞ்சிருக்கு? ஏயிலையா சியிலையா? சியில் தான் யங்கின் மட்டு குறைஞ்சிருக்கு. அப்போ யங்கின் மட்டு குறைஞ்சது C. எனவே E கூடுனது சியாகத்தான் இருக்கும். ஏயில் யங்கின் மட்டு கூட, எனவே E
குறைஞ்சது ஏயாக இருக்கும். எனவே சியில் தான் நீட்சி கூடையாக இருக்கும். எனவே ஆன்சர் 3வது. ஆன்சர் 3ஆக காணும். இதில் 5வது எல்லா கம்பிகளுக்கும் ஒரே நீட்சி உண்டு என்பது பிழையான ஒரு கூற்று. என்னுடைய விளக்கங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததுண்டா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதுவும் குறை நிறைகள் இருந்ததுண்டா கமெண்ட்டில் மறக்காமல் தெரிவிங்க.